பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசித்தியா வந்து ரொம்ப நாளா ப்ராக்டிஸ் பண்ண ஒரு சாங்குக்கு டான்ஸ் ஆட போறா. அது என்ன சாங் சரசு? ஸோ அந்த சாங்கோட டான்ஸ் வீடியோஸ் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம ரோமா வந்து பேக் டு டான்ஸ் கிளாஸ் ஸ்கூல்ல வருது. அந்த பேரை கேட்டாவே அவன் டென்ஷன் ஆயிடுறா. இங்க பாருங்க. ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கான வீடியோ செம ஃபன்னா இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள. ரோமா இங்க பார், என்ன பண்ற? ரோமா ஸ்கூலுக்கு போகவே மாட்டியா? இங்க பார்த்து சொல்லு. இங்க பாரு, ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லு. ஏன் ரோமா ஸ்கூல் போக மாட்டேன்? சத்தமா சொல்ல. எனக்கு ஏன் இருக்க முடியல? நாங்க வாசப்படியிலே வந்து உட்காந்து உன்னை பிக் பண்ணிக்கிறோமா? ஏன்னு சொல்லிட்டு போ. ஏன் உன்னை என்ன பண்றாங்க ஸ்கூல்ல? நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன். ஆனா எடுக்கவே முடியல. ஸ்கூல்ல லேட்டா தான் பெல் அடிக்குது. லேட்டா பெல் அடிக்குதா? உனக்கு மட்டும் சீக்கிரம் அடிக்க சொல்லிட்டுமா? சீக்கிரம் அடிச்சா ஓகே தானே? இங்க பாரு குட்டிமா, இங்க பாரு, சீக்கிரம் அடிக்க சொல்லிடுறேன். The next morning. பிரசித்தியா, குட் மார்னிங். அதான் எப்பயுமே உங்களுக்கு குட் ஆஃப்டர்நூன் தானே, குட் மார்னிங். அதனால தான் நான் குட் மார்னிங்கோட ஸ்டார்ட் பண்றேன். அப்படியா? சரி, ரைட், ஓகே. இன்னைக்கு வந்து பிரசித்தியாவுக்கு லீவ் விட்டுருக்காங்க பக்ரீத்தை முன்னிட்டு. சாட்டர்டே ஒரு நாள் லீவ் வேஸ்ட் ஆச்சு. மண்டே பக்ரீத் இருந்தால் சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் லீவ் கிடச்சிருக்கும். எனிவேஸ் பிரசித்தியா லீவ் விட்டாவே ஒரு கிளீனிங் ப்ராசஸில் இறங்கிடுவாங்க. பாருங்க, பொறுப்பான பிள்ளை அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கு பாருங்க வீட்டை. ஆமாம், அவன் எங்கள் அம்மாவோட ஆமாம் அவளை கொஞ்சம் அலர்ஜி வந்துருச்சு. 4 பொருள் சேர்ந்துன்னா நச நசன் கடைச்சி கல்வி. இவன் என்ன பண்ணுறா? இங்கே ஒரு ஃப்ரிட்ஜு சைஸ்க்கு ஃப்ரிட்ஜை திறந்து என்ன தேடிட்டு இருக்கான். என்ன தேடுற? சத்தமா பேசு. பேசுறதே சத்தமா பேச மாட்டேன்றான். தயலமா? சரி, கிளீன் பண்ணி வைங்க, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். ஹாப்பி டே வீக்கெண்ட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, நாளைக்கு சண்டே ஒரே பிஸி. மண்டே டு ஃப்ரைடேவும் நாங்கள் பிஸி. அதில் இன்னைக்கு டேல வந்து என் பொண்ணு கூட நான் படம் பார்க்க போகிறேன். என் பொண்ணு கூட படம் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எனக்கு அவளுக்கு டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி மோஸ்ட்லி இருக்கும். இன்னைக்கு வந்து நான் கண்ணங்காலை பார்க்கலாம்னு சொன்னேன். அவன் வந்து வேண்டாம்மா, பார்த்த படம் வேணான்னா சரி ஷார்ட் போடலாம்னு நினச்சேன். பிரசாந்த் இவங்க மீனாலாம் நடித்த படம் எனக்கு அது பிடிக்கும். ஆனால் வந்து ரொம்ப மனசுலயே அந்த படம் எனக்கு நிற்கிது இப்போ வரைக்குமே. அது கதை என்னன்னு எனக்கு தெரியும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும். அதனால் பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் ஒரு படம் இருந்தது. அதாவது புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, தெலுங்கு, கன்னடம் எல்லாம் முடிச்சுட்டு ஜாப்பனீஸ்க்கு போயிட்டாங்க. வென் பேனிக் டோக்கியோ. ஜாப்பனீஸில் நடக்கிற ஒரு கதை. ஸ்பீடு மாதிரியாமா. ட்ரெயின் 100 கிலோமீட்டர் ஸ்பீடை விட்டுறீங்கன்னா வெடிச்சிடும். இதுதான் ஸ்பீடோட கதையும். அதே தான் இது. சரி பாருங்க. பாய். ஆஃப்டர் அ லாங் கேப் பேக் டு டான்ஸ் ஸ்கூல். ரோமா வந்து டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்துலாம் முடிவு பண்ணோம். பிகாஸ் சம்மர், ஐயோ ஸ்கூல்ன்ற வார்த்தை வந்தாலே பயப்படுறா. we want to divert her from that thing, that ex. Yeah, because we want to engage her. Dance class. Okay va, bye. So we want to engage her in other ways and make her comfortable. So we are talking in English now, going to dance class. She is very happy right now. After Monday she will be. Your English is bitter English or butter English or bitter English or tutter English? Butter English plus butter English is bitter English. I am speaking in only English. Roma is going to dance class. Bye bye Roma. பிரசித்தியா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ரீக்ரியேட் பண்ண போறா. 90s ஓட ஃபேவரட் சாங் கண்ணாடி காஜல் அந்த ஊ லலலா பாட்டுக்கு ஆட போறா. நைட் வந்து தக் லைஃப்லேயே தக் லைஃப் கொடுக்குற மாதிரி அந்த தக் லைஃப் படத்துக்கு செகண்ட் டைம் தக் லைஃபோட போய் பார்க்க போறேன்.
வேற லெவல். எப்படிங்க 2வது அடிலாம்? ஆமா, அது நான் பார்க்கணும் ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு. எனக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க பிடிச்சது. நிறைய பேர் செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்குன்றாங்க. ஸோ பிரசித்தியா இப்போ வந்து ஊ லலலா பாட்டு அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. எங்க ஆடி காட்டுங்க. ஞாபகம் வரல. காலை தூக்கி நடந்து வரணும் அங்கிருந்து. பின்னாடி போ. காலை மேல தூக்க கூடாது, சைடா தூக்கணும். அப்படி இல்ல, இப்படி இந்த மாதிரி வரணும். அங்க இருந்து வா. தந்தானி தந்தா அது விட்டுட்ட. மூச்சு வாங்குது. சரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், லேட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து பாட்டு எடுக்க போகிறோம். சீக்கிரமாக எடுக்கணும். 7 மணிக்கு எனக்கு. என்ன பாட்டு எடுக்க போறீங்க? இந்த பாட்டு தான் எடுக்க போகிறோம். சரி, ரோமானி போய் விளையாட போ. ரோமானிக்கு ஃபர்ஸ்ட் டே டான்ஸ் கிளாஸ் போச்சு. என்ன ரோமா கற்றுக்கிட்ட? இங்கே பாரு, என்ன கற்றுக்கிட்ட? எங்க ஆடி கட்டு. ஆச்சி ரொம்ப வயசாயிடுச்சு ஆச்சிக்கு. போங்க ஆச்சி அந்த பக்கம். உங்க ஆச்சி வந்துட்டாங்க, போங்க. பின்னாடி பாரு. இந்த டான்ஸுக்கு பிரசித்தியா ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா. ட்ரெஸ்ஸு ஸ்கார்ஃப்லாம் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி ரெடியாக வச்சிருந்தோம். நாசர் ஆடுறது வந்து என்ன ஆட சொல்லியிருந்தாங்க. கீழே ஆடினால வெக்கப்பட்டு நான் ஆட மாட்டேன்ட்டேன். அப்புறம் இந்த பாட்டை நாங்கள் வேறு லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பிரசித்தியாவுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தள்ளி போயிட்டே இருந்தனால பிரசித்தியா எங்கேயே ஆடலான்னு சொன்னதுனால எங்கள் வீட்டை சுற்றியே வேறு லொக்கேஷனில் எடுத்தோம். நிறைய பேர் இந்த மாதிரி டான்ஸ் வீடியோஸ் போடுறப்ப மியூசிக்கோட போடுங்க, பாட்டோட போடுங்கன்னு சொல்கிறீங்க. நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். பட் காப்பிரைட் இஷ்யூ இருக்கனால தான் என்னால் அப்படி போடுறேன். இந்த படத்தோட மெமரிஸ் நிறையா இருக்குங்க. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த படம் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி. இந்த படத்தோட எல்லா சாங்ஸும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எங்கள் அப்பா தேட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ தேவி அபிராமின்னு ஒரு தேட்டரில் இந்த படம் 100 நாளைக்கு மேலே. இந்த படத்துக்காக புதுசாக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் இந்த படத்தை பற்றி சில கேள்விகள் கேட்பாங்க. அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணோம்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வச்சு அதில் ஜெயிச்சவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் இந்த படக்குழுவினரும் ஒரு ஸ்பெஷல் செலிப்ரேஷன்ஸ் மாதிரி பண்ணாங்க. அதில் எங்கள் மாமாவும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதெல்லாம் எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நாங்கள் தான் போய் ட்ரெயின் ஏற்றோம். பிரசித்தியா, என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்க? காய் கடைக்காரி. பிரசித்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயெல்லாம் ரெடி பண்ணிருக்க. இதுல என்ன ரெடி பண்ணிருக்க? என்னென்ன காய் சொல்லு. இது வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய். இது எடுத்துக்காட்டு. இது பேரு முருங்கைக்காய், மாங்காய், லெமன், இது கோகனட், டொமேட்டோ, பீன்ஸ், பொட்டேட்டோ, ஆனியன், பிரிஞ்சால், ரேடிஷ், கேரட். ரெண்டு யாரு செஞ்சது? எல்லாமே நான். ரோமாவும் பிரசித்தியாவும் சேர்ந்து செஞ்சது. ஒரு கிளே வாங்கி கொடுத்தா எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக அவளை விளையாட மாட்டாங்க. ரொம்ப அழகாக யூஸ்ஃபுல்லாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட்டிங் மிஷின் இருக்குது. ஆலியாவும் ரோமாவும் வந்து கஸ்டமர்ஸ், கடைக்காரங்க வந்து பிரசித்தியா. ஆலியா வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க. காய்கறி இங்கிலீஷில் தான் கேட்பாங்க. என்னென்ன வேணும்? வாட் யூ வாண்ட் ஆலியா? How many kgs you need? அதுக்கு தெரியல. என்னென்ன வேணும்? வாட் யூ நீட் ஆலியா? சே கேரட். Then then what you need, ma'am? ரோமா, வாட் யூ நீட் ரோமா? காலையில் ஒரு ஃபங்க்ஷன் போகிறதா பிளான் பண்ணி எல்லாம் ரெடி ஆனோம். பட் வந்து டிரைவர் அவைலபிலிட்டி இல்லாதனால ஃபங்க்ஷன் போக முடியல. காலைல ஓட்ஸ் ஆம்லேட் வந்து சரசு செஞ்சு கொடுத்துட்டாங்க. மதியானத்துக்கு மட்டன் ஃப்ரையாக என்ன இது? மட்டன் செமி கிரேவி. நல்லா கொழுப்பெல்லாம் போட்டு நல்லா இருக்குது. கறி பார்க்கவே சூப்பர் அட்டகாசமாக இருக்குது. ரசம், ஒயிட் ரைஸ் வச்சுட்டாங்க, கர்டு. இதை வச்சு சாப்பிட்டு சாயங்காலம் சரசு ஊரில் தெலுங்கப்பட்டியில் ஃபங்க்ஷனு, கோயில் திருவிழா. அதுக்கு நாங்கள் கிளம்ப போகிறோம். சீக்கிரம் செய்ங்கோ. நல்லா வாசம், சூப் கொஞ்சம் குடிக்க கொடுப்போம். ரோமா வந்து டான்ஸ் கிளாஸ் வந்துட்டு இருக்காங்க. டே 2 இன்னைக்கு. கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். நேற்று 4:30 மணிக்கு தான் வந்தோம். எனக்கு டைம் எக்ஸாக்டாக தெரில. 4:30 to 5:30 சொல்லிட்டு நான் 4:30 தான் கூப்பிட்டு வந்தேன். இன்றைக்கி 4 o'clock வந்தாச்சு. கரெக்டாக
ஆடுறா, பிரேக் வந்தால் தண்ணி குடிச்சிட்டு போய் ஆட போயிட்டான். சமத்தா டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கான். இதே மாதிரி டைவர்ட் பண்ணோம்னா கொஞ்சம் மைண்ட் செட் ஆயிடுவான். நான் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்ன எடுக்கிறதுனே தெரியல, ஒரே கன்ஃபியூஷன். அம்மா நாங்களும் நீ இதுக்கு போட்டல நம்ம வீடு ஃபங்க்ஷனுக்கு அது போடு. எதுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க? சேலை நான் கட்டினா நாளைக்கு தான் நான் போவேன். ஆமா, லேட்டாக நம்ம லேட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு அவள் கட்ட போறாளா? காரணம் ஆஃப் தி இயர். ஸோ சீக்கிரமா என்ன பண்ண முடியுமோ அதை எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்கு எடுத்து வைக்கிறீங்க? திருவிழாக்கு. என்ன திருவிழா? சொல்லவே இல்லையா? சொல்லவே இல்லையே. திருவிழாக்கு போறோம். சரசு ஒரு மூஞ்சில ஒரு சந்தோஷம். ஆக்சுவலா சின்ன வயசுல எல்லாம் எனக்கு வந்து ரொம்ப எல்லாம் பிடிக்காது. ஓகேவா, நான் வந்து சும்மா போயிட்டவே ஐயோ வெயிலா இருக்கும், வேர்வையா இருக்கும். அங்க வந்து இங்க சிட்டில இருக்க மாதிரி கொஞ்சம் கிராமம். இன்னும் முன்னாடி நான் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடினா அவ வந்து குட்டி பேபியா இருந்திருப்பல, அப்பெல்லாம் வந்து அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அதெல்லாம் போகணும்னாலே பிடிக்காது. பட் இப்பெல்லாம் வந்து ஆசையா இருக்கு. இங்க இருந்து நம்ம சிட்டிக்குள்ள இருந்து அங்க போயிருக்க இவ பிடிக்குதுன்னு சொல்ற. எனக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கு. ரோமா கிளம்புங்க கிளம்புங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அதோட எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். நாங்க போறது பகவதி அம்மன் கோயிலுக்கு. அங்கதான் இன்னைக்கு திருவிழா. செம பிரம்மாண்டமா ஜெகஜோதியா இருக்கும். நைட்டு ஃபுல்லா வான வெடிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு குட்டி கொடுப்பாங்க, பல்லாக்கு எடுத்துட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப கனெக்டடாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அந்த சினிமாலெல்லாம் பார்ப்போம்ல திருவிழா, அந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. லாஸ்ட் இயர் நானும் சரசு வந்து விடிய எல்லாமே பார்த்தோம். குட்டி குடிக்கிறது, பல்லாக்கு எடுத்துட்டு வரதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த வருஷமும் அதை நாங்கள் பார்க்கறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எங்களை இன்வைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் ஐஸ், எங்கள் சித்தி பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க ஃபேமிலி தான் எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அங்கே வீடு இருக்குது, அங்கே போய் நைட்டு ஸ்டே பண்ணிடுவோம் முடிஞ்சா. அப்படின்னா இங்கே திருச்சி வந்துட்டு நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விருந்து போடுவாங்க. இப்போ மாமா மச்சான் பங்காளி எல்லாம் கூப்பிட்டு அந்த ஊருக்காரங்க அவங்க வீட்டு அங்கே இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு விருந்து போட்டு அந்த 2 days செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது 3 years once 2 years once அந்த மாதிரி ரேண்டமாக தான் வரும். நாங்கள் போய் 3 yearsக்கு முன்னாடி பண்ணோமா, சரசுக்கு எனக்கு கல்யாணம் நான் ஒரு 3 times தான் போயிருப்பேன். அதனால் வந்து இந்த திருவிழாவுக்கு வந்து எல்லா அந்த ஊருக்காரங்க தமிழ்நாட்டிலேருந்து எங்கே இருந்தாலும் மேக்ஸிமம் அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்துடுவாங்க. நாங்களும் அது ஆனா முன்னால வருஷம்லாம் நடக்காது. இப்பயும் வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அப்படி எல்லாம் கூட கேப் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அப்படி வீடியோ பார்த்தா தான் தெரியும். இங்க பாருங்க, கோயில்ல 4 மூலையும் போய் பள்ளி சகுனம் கேட்பாங்க. அந்த பள்ளி சத்தம் போட்டாதான் திருவிழா வைப்பாங்க. ஒரு இடத்துல வைக்கலன்னா கூட அங்க வைக்க மாட்டாங்க. ஆடி மாசத்துக்கு முன்னாடி தான் திருவிழா ரெகுலரா வரும். சரி, நம்ம இந்த திருவிழா எல்லாம் எப்படி இருக்கணும் நெக்ஸ்ட் டைம் சகுனம் கேட்கறதையும் போய் எடுத்துட்டு வாங்க. வீடியோ விட்டாங்கன்னா நம்ம போய் எடுக்கலாம். நான் உங்களோட வீடியோவை ஷேர் பண்றேன். திருவிழா எப்படி இருக்குன்னு பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பகவதி அம்மனோட அருள் நம்மளுக்கும் கிடைக்கணும், உங்களுக்கும் கிடைக்கணும், எல்லாத்துக்கும் கிடைக்கணும். நாங்க போய் வேண்டிக்கிறோம். அக்கா தங்கச்சி 2 பேருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ஏமா நீங்க 2 பேரும் ட்வின்ஸா? ஏன் போய் பேசுற? ட்வின்ஸ்னா ஒரே டைம்ல பிறந்திருக்கணும், ஒவ்வொரு சைஸ்ல இருக்க கூடாது. நீங்க ட்வின்னிங் பண்ணிருக்கீங்க, 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. இந்த ட்ரெஸ் எங்க எடுத்தது? எடுத்து தைச்சது. எதுக்கு தைச்சது? ஆமா. அதுக்கப்புறம் 2 பேரும் இப்பயே ரெடி ஆயிட்டாங்க. ஃபுல்லா ரெடி ஆகி பக்காவா சுத்தி பாக்குறதுக்கு அந்த மாதிரி வந்துருவாங்க. நீ என்ன ட்ரெஸ் போட போறீங்க? வாயம்மா உனக்கு அதுக்கு அப்படி போகுது. பச்சை லெஹங்காவா? எனக்கு 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 என்ன எடுத்து வைப்பீங்க? ஒரு சட்டை. இன்னைக்கு டேல வந்து நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணியிருக்கேங்க. சீக்கிரம் இமீடியட்டாக வண்டி ஓட்ட கற்றுக்கணும். வண்டி ஓட்ட ஆல்ரெடி தெரியுங்க, பட் டச் விட்டுருச்சு. ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, டிரைவ் பண்ணுறதுக்கு ஒரு பயமாக இருக்கனால அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி ஏன் இந்த முடிவு வந்து கன்ஃபார்மாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோன்னா, காலைல ஒரு ஃபங்க்ஷன் போகணும். நம்மளுக்கு ஓட்ட தெரிஞ்சால் டக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். ஓட்ட தெரியாதனால அந்த ஃபங்க்ஷனுக்கே போக முடியாமல் போச்சு. யாரோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா ஃபோட்டோகிராஃபியோட பிரதர் சிவாவோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். ரொம்ப இன்வைட் பண்ணியிருந்தாரு. கார்லாம் அனுப்பிச்சுடுறேன், காலைல கூப்பிட்டு போகிறேன்னாரு. நான் தான் வேணாம் பிரதர் நாளைக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு கார் ஓட்ட தெரிஞ்சு தான் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போயிருந்துருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குப்பட்டி போகிறதுக்கு நம்மளோட ஃப்ரெண்டு இளையராஜா அவர் வர சொல்லியிருக்கேன். லாஸ்ட் டைம் மேற்காட் போனோம்லாம் அவர் தான் வந்தார். இந்த டைம் அவரே வர சொல்லிட்டேன். ப்ரோக்ராம் இன்னும் அவர்கிட்ட எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ணல, தங்குறதா வரதா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். வந்தாலும் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலான்றது தான் ஐடியாவாக இருக்குது. வீடியோ பார்த்துருப்பீங்க. ரோமா வந்து டான்ஸ் கிளாஸ் சூப்பராக போயிட்டுருக்கா. பிரசித்தா நல்லா டான்ஸ் ஆடலாம். ரோமா ஆசைப்பட்ட மாதிரி ஸ்கூலுக்கு நாளைக்கு லீவ் போட்டாச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்கால போயிட்டு வர முடியாதனால அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டாங்க. அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டா. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய். ஹலோ.